அப்புறம் ப்ரீ டயபெட்டிக் வந்துட்டு நாங்க டயபெட்டிக் வரணும்னு பார்த்து கொண்டு இருந்தா அதுக்கிடையில ஹார்ட் அட்டாக்கள் வந்துடும். என்ன கேட்டீங்கன்னா, இந்த ரெட் மீட்லையும் விட எங்களோட கார்போஹைட்ரேட் தான் இது நஞ்சு பொருள் ஹார்ட் அட்டாக் வர்றது. அது கன பேருக்கு தெரியாது. நார்மலா உணவு பதார்த்தங்கள் எடுத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து தாவர பேஸ்ட் உணவுகள்ல இல்லை. ஸோ கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இருக்கிறது வந்து அனிமல் பேஸ்ட் புரோட்டீன்லாம் இருக்கு. இறைச்சி, மீன், முட்டை போன்ற பதார்த்தங்கள் தான் கொலஸ்ட்ரால் நீங்கள் வர்றது. இந்த கார்போஹைட்ரேட் வடிவா விளங்க வேணும். கூடுதலா கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா அது கொழுப்பாக மாறுது. அது வடிவா எல்லாருக்கும் தெரியும். நீங்க நினைக்காத கொழுப்பு சாப்பிட்டு தான் வர்றது. கார்போஹைட்ரேட்டை கூட சாப்பிட்டு இன்சுலின் அனுப்ப இயலுமான அனுப்பு பார்க்கும் குளுக்கோஸை அனுப்ப இயலாத எல்லாம் லிவர்ல அது ட்ரைகிளிசரைட் ஒரு கொழுப்பாக மாற்றும். ஆகவே கார்போஹைட்ரேட் தான் நஞ்சு பதார்த்தம் ஒழிய ரெட் மீட் நாங்க எங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ஏசியன்ஸுக்கு ஒரு பெரிய பாரதூரமான பிரச்சனை அல்ல. நேர்கள் இணைந்திருப்பது வையகம் தழுவிய வானொலி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையும் யாழ் பல்கலைக்கழக மருத்துவர்களும் வழங்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி. இன்று இந்திய உபகண்ட மக்களுக்கு இருதய நோய்கள் அதிக அளவில் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அடிப்படை காரணங்களை மருத்துவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதை தடுப்பதற்கான வழிகளை சொல்வதற்கு முன்னர் நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்வதை போல பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று சொல்வார்கள். தடுப்பது நிவாரணம் தேடுவதை விட சிறந்தது என்ற அந்த கருத்து இருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டே இணைந்திருக்கும் நேர்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. ஆகவே கேள்விகளை நீங்கள் ஒரு 15 நிமிடத்துக்கு பின்னர் கொண்டு வருவது சிறப்பு என்பதையும் சொல்லிக்கொண்டே, நீங்கள் இந்த தீர்வுக்கு போவதற்கு முன்னர் மருத்துவர்களே, இந்த எப்படி இந்த நோய் வருவது என்பதை விட எப்படி உடலியல் ரீதியாக இந்த நோய் வருகிறது என்பதை சொல்லியிருந்தோம். அதற்கான காரணிகளையும் நாங்கள் சரியாக சொன்னோமோ என்பது எனக்கு சரியான தெளிவில்லை. எப்படி வருகிறது என்பதில் உடலில் படிவுகள் ஏற்படலாம், அல்லது இப்படியான இந்த கொலஸ்ட்ரால் மட்டங்களோ அல்லது இந்த படிவுகளோ என்பதை பற்றி சொன்னோம். அது எப்படி உருவாகிறது என்று சொல்லுகிற போது பொதுவாக சொல்வார்கள் இந்த ரெட் மீட் சாப்பிடுவதால் உருவாகிறது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. எங்கள் மக்களுக்கு, அதாவது நீங்கள் சொன்ன சவுத் ஏசியன்ஸ், இந்திய உபகண்ட தென்னாசிய மக்களுக்கு இது எப்படி வருகிறது என்று சொல்லுகிற போது நாங்கள் நிறைய தேங்காய் சாப்பிடுகிறோம் என்றும் ஒரு குற்றம் சொல்லப்படும். பின்னர் இதயம் நல்லெண்ணெய் என்று, இதயத்துக்கு இந்த நல்லெண்ணெயிலும் சிறந்த நல்லெண்ணெய், இதயத்துக்கு உகந்த நல்லெண்ணெய் என்றும் சொல்வார்கள். இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் என்று பார்க்கிற போது இந்த விதமான உணவுப் பொருட்கள் இதை ஊக்குவிக்கும் என்பதில் ஒரு சின்ன தெளிவு இருந்தாலும் கூட, அது தடுப்பதற்கான ஒரு வழியில் ஒன்றாக இருந்தாலும், அந்த உணவுப் பொருட்களை பற்றிய ஒரு சின்ன உரையாடல், குறிப்பாக ரெட் மீட், லேம் ஒவ்வொரு நாளும் சாப்பிடக்கூடாது, கிழமைக்கு ஒரு 300 கிராமுக்கு மேல் சாப்பிடக்கூடாது, குறிப்பாக ஆண்கள், உடற்பயிற்சி செய்யாத ஆண்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். இவற்றுடன் அண்மையில் எங்கள் இந்த குறிப்பாக அண்மையில் வந்த இளம் தமிழர்கள் ஒரு விதமான ஒரு இதய நோயினால் பாதிக்கப்பட்டார்கள். அதை ஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் என்று சொல்லுகிற போது எல்லோரும் அது என்ன ஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அதையும் ஒரு முறை நீங்கள் விளங்கப்படுத்தினால் நல்லது. ஆகவே ஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் என்பதை ஒரு முறை சொல்லிவிட்டு இந்த உணவு பழக்கங்கள் அல்லது அதை உருவாக்குற காரணிகளை பற்றி சொல்லலாம் என்றால், உங்கள் அந்த ஓட்டத்தில் அது இது பொருத்தமான நேரமாக இருந்தால் அதை பற்றியும் பேசிவிட்டு தடுப்பது எப்படி என்று போகலாம் என்றது எனது கருத்து. சொல்லுங்கள். இப்ப இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் என்னன்னு சொல்றேன்டா, இஸ்கீமியாண்டா ரத்தம் ஹார்ட்டுக்கு போற அளவு குறைகிறது, அதுதான் இஸ்கீமியான்றது. அப்ப இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் குருதி குழாயல், இதயத்துல குருதி குழாயல்ல கொலஸ்ட்ரால் படிமானம் வந்து அதுக்கு போற பிளட் சப்ளை குறைகிறதால ஒரு பெயின் வரும், அது அஞ்சைனான்னு சொல்லுவோம். ஆனா இந்த குருதி குழாயல்ல வர்ற அந்த படிமானம் உடைகிறதால வர்றதுதான் ஹார்ட் அட்டாக்ன்றது. அப்ப இது இஸ்கீமியாண்டா குருதிக்கு ஒரு அங்கத்துக்கு ரத்தம் குறைவாக போறத சொல்றது. அப்ப இதுக்கு பிரதான காரணம் குருதி சம்பந்தம், குருதி ஓட்டம் சம்பந்தம் இருக்கிற விட இதை இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் சொல்றது. அது முதலாவது. ரெண்டாவது கேள்வி, இதுல ஒரு பெரிய, அது கோதாசன் எப்படி பாக்குறாரு தெரியாது, நான் கோதாசன் டைம் அந்த ஒப்பீனியன் கேட்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா, இந்த ரெட் மீட்லையும் விட எங்கட கார்போஹைட்ரேட் தான் இது நஞ்சு பொருள் ஹார்ட் அட்டாக் வர்றது. அது கன பேருக்கு தெரியாது. வெஜிடேரியன் எல்லாரும் வந்து கேப்பினா நாங்க ஒன்றும் சாப்பிடுறோம் இல்ல, எங்களுக்கு ஹார்ட் அட்டாக். அப்ப ரெட் மீட்டால ஹார்ட் அட்டாக் வரும்ன்றதை நான் நம்புறது இல்லை. அதாவது ரெட் மீட் வந்து புரதம், நாங்க புரதம் சாப்பிடுறது பொதுவா குறைவு.
ஒரு ஆள் ஒரு 60 கிராம் புரதம் சாப்பிடுவோம். நாங்க சோறு, இடியப்பம், புட்டு, சம்பல், கத்தரிக்காய் அதுன்னு ஒரு கொஞ்சம் அதுகளை மறக்கிறது சேர்த்து அப்ப நாங்க ஒரு 30 புரதம் எடுக்கிறோமோ தெரியாது. புரதம் எங்கட மசில்ஸுக்கு தேவை, எங்கட பொடிய உருவாக்குறதுக்கு தேவை. மசில் எவ்வளவு கூடுதலோ அவ்வளவுக்கு இந்த குளுக்கோஸ் ஒரு எங்கட எங்கட நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல 70% குளுக்கோஸ் மசில்ஸ் பாவிக்கிறது. அப்ப மசில்ஸ் நல்ல பல்கா இருந்தா குளுக்கோஸ் கூட பாவிக்கப்படும், இன்சுலின் ரெசிஸ்டன்ட் வராது. அவ என்ன தனிப்பட்ட ஒப்பீனியன், ரெட் மீட்டால நாங்க சாப்பிட்றதால பெரிய பாதிப்பு வராது. ரெட் மீட்ல புரதம் இருக்குது, அதோட சேர்ந்த கொழுப்பு அவ்வளவு பிரச்சனை இல்லை. எப்ப கொழுப்பு பிரச்சனை வரும்னா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, அதாவது டிரான்ஸ்ஃபெட் ஒரு இந்த கூடிய வெப்பநிலையில கொழுப்பு மாறேக்குள்ள வர்றதான் ஆபத்தானது. அது சாப்பிடுறது கூட ரெட் மீட் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன அளவா சாப்பிடுறது, ஒரு கிழமையில 3 நாள் சாப்பிடுறது ஒரு பிரச்சனையும் வராது என்ற கணிப்பீட்டுல. ஆனா கார்போஹைட்ரேட் சாப்பிடுறது ரெட் மீட் சாப்பிடுறதை விட மிகவும் மோசமானது. அது ரெண்டாவது, இந்த எண்ணெயில அதெல்லாம் பிசினஸ் பர்பஸ்ல சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் அது இதுன்னு வருது. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாம், ஒலிவ் ஆயில் எல்லாம் ரீசனபிள் என்ன பொறுத்தளவுல ஒன்றுதான். அது வெப்பநிலை கூடி கொதிச்சு அந்த எண்ணெயை திருப்பி பாவிக்கல அந்த டிரான்ஸ்ஃபெட் வருது. அப்ப சவுத் ஈஸ்ட் ஏசியனுக்கு இது கூட வர்றது ரெட் மீட்டாலேயோ அல்லது இந்த எண்ணெயிலாலேன்றதை நான் பெருசா நம்புறது இல்லை. அது உண்மையா விஞ்ஞான ரீதியில அது சரியான விளக்கமும் இல்லை. கோதாசன் என்னன்னு சொல்றீங்க இந்த ரெட் மீட் சாப்பிடுறது? ரெட் மீட் கன்செப்ட் ஒரிஜினேட் பண்ணினது ஒயிட் பீப்புள்ல தான். அதைத்தான் நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப கணக்க ரிசர்ச் செய்திருக்கோம். நார்மலா உணவு பதார்த்தங்கள் எடுத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் தாவர பேஸ்ட் உணவுகள்ல இல்லை. ஸோ கொலஸ்ட்ரால்களுக்கு இருக்கிறது அனிமல் பேஸ்ட் புரோட்டீன்லாம் இருக்கு. இறைச்சி, மீன், முட்டை போன்ற பதார்த்தங்கள் தான் கொலஸ்ட்ரால் நீங்கள் வர்றது. ஆனா நாங்கள் முதல்ல சொல்றோம் 80% கொலஸ்ட்ரால் இது லிவர்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுறது, கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ணப்படுறது. மாதிரி சிறியரன் சொன்ன மாதிரி எங்களுக்கு இப்ப இலங்கை இந்தியன் ஆக்களுக்கான மிகப்பெரிய பிரச்சனை கார்போஹைட்ரேட் இன்டேக் தான். நீங்கள் புரதம் நாங்கள் என்ன சொல்றோம்டா, இப்ப எங்களுக்கு ஒரு ஃபார்மர் வார ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஸ்டேக் சாப்பிடுறோம். அவருக்கு லெவல் ஸ்டேக், பெரிய ஸ்டேக், ஆடு அல்லது பீஃப், லேம்ப், கோட் இறைச்சியை கணக்க சாப்பிடுறாரு. அவர் அதான் மெயின் இன்டேக். 70% இறைச்சியை சாப்பிடுறாருண்டா. அப்ப அவர்ல நாங்கள் என்ன சொல்லுவோம்டா, ரெட் மீட்டின் அளவை குறைச்சி அதை ஒயிட் மீட் ஆகும்போது சிக்கனை சாப்பிடும்போது அவருக்கு அப்ரோப்ரியேட் அட்வைஸ் எங்கட வீட்டுல நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறைச்சி இந்த அளவுல சாப்பிடுறது இல்லை. நாங்கள் சாப்பிடுற அளவின்ல 70-80% கார்போஹைட்ரேட் பேஸ்ட் டயட். எங்கட நீங்க சொன்ன மாதிரி சோறு, புட்டு, இடியப்பம் எல்லாம் கார்போஹைட்ரேட் பேஸ்ட் டயட். அப்ப நாங்க நார்மலா சொல்றது வெள்ளைக்காரர்களுக்கு ரொம்ப எடுக்கிறார்களுக்கு, ரெட் மீட் எடுக்கிறார்களுக்கு, இந்த ரெட் மீட்ல கொலஸ்ட்ரால் அளவு கூட இருக்கணும். அதை ஒயிட் மீட்டுக்கு மாத்த சொல்றது. சிக்கன் எடுத்தா நல்லது, பீஃப்ல கொம்பியா பண்ணிக்கல. ஆனா எங்களுடைய ஆக்களுக்கு அளவு எடுக்கிற அளவு மீட் காணாலும் நாங்கள் மீட்டின் அளவு கூட்டவும். ரெண்டாவது, எண்ணெய் சம்பந்தமா கணக்கு ரிசர்ச்சில் செய்யப்பட்டிருக்கு ஸ்ரீகரன். தெளிவான ஆர்வம் இல்லை. 10 வருஷத்துக்கு மேல் சொன்னா தேங்காய் பாவிக்கிறது நல்லதுண்டு. 5 வருஷத்துக்கு மேல் சொல்லிங்கன்னா தேங்காய் கூடாதுண்டு. இப்ப சொல்லினா குறைஞ்ச அளவுல தேங்காய் எடுப்பது நல்லது. எப்ப எடுக்கிறீங்கன்னு முக்கியம். உங்களுக்கு உங்களுக்கு கொழுப்பு படிவுகள்ல வாரது பெரிய சச்சுரேட்டட் அண்ட் அன்சுரேட்டட் ஃபேட்ஸ் தான் இருக்கு. அன்சச்சுரேட்டட் ஃபேட்ஸ் கிளியர் பண்ற அளவு கூட, அது எங்களுக்கு தெரியும். அன்சுரேட்டட் ஃபேட் எங்க கூட இருக்கோ அதை நாங்கள் கூட எடுக்கிறது நல்லது. இப்போ எண்ணெயில பாவிக்கல நார்மலா நாங்கள் செய்யறோம். ஜென்ரலா சொல்ற அட்வைஸ் ஒலிவ் ஆயில் பாவிங்கோ, அது நல்லது, அது விலை கூட. அதை விட்டா தேங்காய் எண்ணெய் 2வது ஆப்ஷன். 3வது வெஜிடபிள் ஆயில். தேங்காய் எண்ணெய் 4வது வச்சிருக்கோம். தேங்காய் எடுக்க வேண்டாம்னு இப்ப சொல்லி இல்லையாக்கள். தேங்காய் எண்ணெய் தான் உங்களுக்கு வசதி என்றால் குறைஞ்ச அளவுல அதை பாவிச்சா அதால பெரிய பாதிப்பு இல்லை. சில ஆராய்ச்சியா தேங்காய் நல்ல சொல்லினா அவ எண்ணெயில பெரிய இது இல்ல என்றதான் என்ற முடிவு. மற்ற இன்னொரு இது இந்த கார்போஹைட்ரேட் வடிவ விளங்க வேணும். கூடுதலா கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா அது கொழுப்பாக மாறுது. அது வடிவா எல்லாருக்கும் தெரியும். நீங்க நினைக்க அதை கொழுப்பு சாப்பிட்டு தான் வர்றது. கார்போஹைட்ரேட்டை கூட சாப்பிட்டு இன்சுலின் அனுப்பு பார்க்கும் குளுக்கோஸை அனுப்ப இயலாத எல்லாம் லிவர்ல அது ட்ரைகிளிசரைட் ஒரு கொழுப்பாக மாத்தும். ஆகவே கார்போஹைட்ரேட் தான் நஞ்சு பதார்த்தம் ஒழிய ரெட் மீட்
நாங்க எங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ஏசியன்ஸுக்கு ஒரு பெரிய பாரதூரமான பிரச்சனை அல்ல. ஓகே, நாங்க கோதாசன் இப்ப அடுத்த நாங்க கதைப்போம். வேற எதுவும் கேள்வி இருக்கா பாலானா? இல்லை, நான் இந்த உணவு சம்பந்தமான கேள்வி ஒன்று வந்தது, குறிப்பாக ஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் என்றால் என்ன கேள்வியும் வந்தது. ஆனால் ஒரு அடிப்படை கேள்வி இருக்கிறது அல்லவா? ஒரு சராசரியான மனிதனுக்கு ஆங்கிலத்தில் அதை ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுகிறோம், ஆனால் தமிழில் மாரடைப்பு என்று சொல்லுகிறோம். ஹார்ட் அட்டாக் என்ன செய்யும் என்ற கேள்வி சிலருக்கு இருக்கும். அதை மட்டும் சுருக்கமாக சொல்லிவிட்டு நாங்கள் போகலாமா என்று யோசிக்கிறோம். ஹார்ட் அட்டாக் சரி, என்ன அது என்ன செய்யும், என்ன செய்யும் மனிதருக்கு என்ற ஒரு சின்ன விளக்கம். ஒரு முக்கியமான கேள்வி பாலானே, என்ற எல்லாருக்கும் தெரிய வேணும். என்னன்னா நாங்கள் எல்லா இடம் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கோம், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எல்லாரும் வந்து குணங்குறியில தெரிஞ்சிருங்கோ. ஸோ ஹார்ட் அட்டாக் என்ன ஆக்கள் கேட்கறது. ஓகே, எங்கட இருதயம் வந்து ஒரு விசேட தசை, ஒரு மசில், ஒரு ஸ்பெஷல் மசில். அப்ப அதுக்கு 3 பிரதான முடியுறு நாடிகள் என்று சொல்ற கோர்னரி ஆர்டரிஸ் வந்து அதுக்கான ரத்தத்தை கொடுக்கின்றது. இதயம் வந்து நிக்காம துடித்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 1,00,000 தரம் இந்த இதயம் வேலை செய்யறது. அப்ப அதுக்கான பிளட் சப்ளை போகுது. 20% டோட்டல் பிளட் சப்ளை வந்து உங்களுக்கு ஹார்ட்டுக்கு தான் போகுது. அப்ப இந்த முடியுறு நாடிகள்ல வந்து சில கொழுப்பு பதார்த்தங்கள் படிவடைஞ்சு, இந்த நாங்கள் இப்ப கதைச்ச காரணிகளால சிறு கொழுப்பு படிவுகள் படிவடைஞ்சு, அது கொழுப்பு படிவு விரிவடைந்து கணக்கப்படைந்து அந்த ரத்த ஓட்டத்தின் அளவை குறைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு நெஞ்சு நோய் வரும். எப்ப நெஞ்சு நோய் வரும், எப்ப அதை நாங்கள் சீரியஸா எடுக்கணும்னா உங்களுக்கு சொல்லணும்டா, நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் செய்ய, நீங்கள் நடந்து போறீங்க அல்லது மலையில ஏறுறீங்க அல்லது ட்ரெட்மில்ல நடக்கிறீங்க, அப்ப உங்களுக்கு நெஞ்சு நோய் வருது. இந்த நெஞ்சு நோய் வந்து ஒரு ப்ரெஷர் மாதிரி இருக்கும். சிலாக்களுக்கு இந்த கீழ்த்தாடையை நோக்கி பெறாவும் அல்லது இடக்கையில நோய் வரும். அந்த நேரம் மூச்செடுக்க கஷ்டமா இருக்கும், வியர்க்கும். உங்களுக்கு ஏழாம இருக்குன்னா உங்களுக்கு அது ஒரு சீரியஸா எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் உடனே செய்ய வேண்டியது ஆம்புலன்ஸை கால் பண்ணா அல்லது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். இந்த சிலாக்களுக்கு வந்து இந்த நெஞ்சினோ எக்ஸசைஸோட வராது. டிவி பார்த்து கொண்டிருப்பார், சடுதியா ஒரு நெஞ்சினோ வந்துட்டுது, அவருக்கு நோ வந்து சரியா இருக்குது, ஏழாம இருக்குது, மூச்செடுக்க கஷ்டமா இருக்குது, மயக்கம் மாதிரி வருது. இதுதான் ஒரு மாரடைப்புக்கான ஒரு அறிகுறி. ஒரு எக்ஸசைஸோட வரணுமெண்ட் இல்லை. கணவருக்கு ஒரு மிஸ்கன்செப்ட் இருக்கு, நான் டிவி பார்த்தோன்னு தான் சடுதியா எனக்கு நெஞ்சினோ வந்துட்டுது, ஏழாம இருந்தது, பட் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் எல்லாம் சரியாயிட்டது, நான் அசிட் பிரச்சனை எனக்கு யோசிச்சு நான் அப்படியே விட்டுட்டேன். அப்படி நீங்கள் விடக்கூடாது. உடனடியாக ஆம்புலன்ஸை கால் பண்ணி வர சொல்லித்தான் நாங்கள் சொல்றோம். சிலாக்கள் யோசிப்பினா வயிறு எரிவா இருக்குது, வித்தியாசம் ஏறக்கூடாமல, இடக்கை கொஞ்சம் பிரைப்பா இருந்தது, சிலாக்கள் அதை இருப்பினம் அசிட் ரீஃப்ளக்ஸ் என்று சொல்றது, அது வெரி காமன் சினாரியோ. அப்படி நீங்கள் யோசிச்சாலும் நீங்களும் ஈடிக்கு போக சொல்லி தான் நாங்கள் சொல்றோம். ஏனென்றா ஈடிக்கு வந்தா நீங்கள் அதை கண்டுபிடித்து உடனே அதுக்கு வைத்தியம் பயனக்கூடியா இருக்கும். ஸோ மாரடைப்புக்கான அறிகுறிகளை தெரிஞ்சிருக்க வேணும். அப்படி அறிகுறி இருந்தா அதை இக்னோர் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அது சரியா சீரியஸா இருந்தால் நீங்கள் ஆம்புலன்ஸை கால் பண்ணி ஈடிக்கு போங்க அல்லது உங்களோட டாக்டருக்கு கான்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே போய் அவரோட கதையுங்க. அதாவது நாங்கள் ஒரு மிக முக்கியமான அட்வைஸ் இது. இன்னொரு விளக்கம் என்று சொல்லணும். இந்த குருதி நாடியல்ல, அத முடியுறு நாடியல்ல படிகிற அந்த பிளாக் வளர்ந்து மூடுறதால ஹார்ட் அட்டாக் வர்றே இல்லை. வளர்ந்து 70% அதால வர்றே இல்லை. ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து அந்த பிளாக் உடைகிறதால வர்றது. ஒரு பிளாக் கொலஸ்ட்ரால் படிமானத்தை மேலால ஒரு கேப்சியூல் சொல்ற ஒரு தடிச்ச ஒரு படிமானம் இருக்கும், உடைய விடாம அது உங்களை பார்த்து கொண்டு இருக்கும். ஆனா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிறாக்கள், எக்ஸசைஸ் செய்யாதாக்கள், நெத்திர வடிவா கொள்ளாதாக்கள், ஸ்மோக் பண்ணாத, இப்படியான அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து அந்த இதை உடைக்க செய்யும். அது உடைஞ்ச உடனே தான் ஹார்ட் அட்டாக் வர்றது. அந்த படிமானம் வளர்ந்து மூடுறதால ஹார்ட் அட்டாக் வர்றது இல்லை. அப்படி மூடுறதும் இல்லை ஆக்களுக்கு. ஒரு படிமானம் 70-80% வரும், அதுக்கு பிறகு வெடிச்சதாலதான் வரும். மூடுனா அது டிஃபரெண்ட். அது மூடுற இல்லைன்னு இல்லை, சில பேருக்கு மூடலாம். அது ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. ஆக்களுக்கு 50% எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, 50% அடைச்சு, அப்படி இல்லை. குறைஞ்ச வீதம் இருக்கிற ஆக்களுக்கு தான் கூடையும் வரும். 50-60% இருக்கிற ஆக்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். 30% பிளாக் இருக்கிற ஆக்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். என்னன்னா அந்த 30% பிளாக் வந்து அன்ஸ்டேபிளா இருந்தா அது வெடிச்சிடும், உடைவு ஏற்படும். உடைவு ஒன்னொன்னா இந்த குருதி, ரெட் செல்ஸ், பிளேட்ல அதோட சேர்ந்து ஒரு குளட்டை உருவாக்கும், ஹார்ட் அட்டாக் வரும். அதுவும் ஒரு முக்கியமான காரணம். டாக்டர் ஸ்ரீதரன், ஒரு நேரது கேள்வி இருக்கிறதாக தோன்றுகிறது. தமிழகத்தில் இணைந்திருக்கும் இந்த நேரம் இணைத்திருக்கிறோம். பின்னர் நீங்கள் நிவாரணங்கள் பற்றி பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர், இந்தியா, தமிழகத்திலிருந்து.
வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் மருத்துவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இருதயம் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் மற்றும் அதற்கு பற்றிய தகவல்களை மிக சிறப்பாகவே நேயர்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் இந்த வேளையில் சிறப்பு வாழ்த்துக்கள். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு ஐயா. ஒன்று, இந்த இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் வரும் பொழுது குறிப்பிட்டு இந்த மாடிப்படி ஏறுவது அப்படிங்கிறது சிறப்பான ஒன்றா? இப்ப தமிழகம் மாதிரியான இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா 2-3 மாடிகள்ல பிளாட் சிஸ்டம்ல இருக்கிறாங்க. அவங்க மாடிப்படி ஏறலாம் அப்படின்னா எவ்வளவு நாள் கழிச்சு அந்த மாடிப்படி அப்படிங்கிறது ஏறணும்? இருதய ஆபரேஷன் செய்து எவ்வளவு நாட்களுக்கு பிறகு ஏறணும்? ஒரு 3 மாடி வரைக்கும் ஏறலாமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. 2வது கேள்வி, இருதயத்திற்கு முதல் எதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ராலினுடைய அளவு எத்தனைக்கு மேல போகும்னா ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் எந்த பொருட்கள்ல இருக்கு? இத பத்தியும் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஐயா. சிறப்பு. நன்றி, வணக்கம். சொல்லுங்கள் ஸ்ரீ, சொல்லுங்கள் கோவன். கோதாசன் சொல்லுங்க. நன்றி சந்திரசேகர். 2 கேள்வி கேட்டிருந்தீங்க. இப்போ ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு அவருக்கு நாங்கள் ஸ்டென்ட் போட்டோ அல்லது பைபாஸ் செய்த பிறகு மாடிப்படி ஏறியது சம்பந்தமே அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலைஸ், ஒவ்வொரு ஆளையும் பொறுத்தது. சில ஆட்களுக்கு ஹார்ட் அட்டாக் தன்மை ஒரு சிறு ஆற்றில ஏற்பட்டிருக்கும். அவருக்கு ஸ்டென்ட் போட்டோன்னு 48 மணித்தியாலத்தில் நாங்கள் அவரை வீட்டுக்கு அனுப்புவோம். அவர் பிளட் தின்னஸ்ல இருப்பார். அவருடைய எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். அப்படியான ஒருவர் ஒரு கிழமைக்கு உள்ளே ஹை இன்டென்ஸ் எக்ஸசைஸ் செய்ய சொல்லி நாங்கள் இப்ப சொல்றோம். அவர் மாடிப்படி 3ஆம் நாள் 4ஆம் நாள் 3 மாடி ஏறுவதில் ஒரு பிரச்சனை இருக்காது. அதே ஹார்ட் அட்டாக் இன்னொரு ஆளுக்கு ஏற்பட்டிருக்குது. அவருக்கு டயபிட்டிஸ், அவருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்தது. அவருக்கு ஏற்பட்ட ஹார்ட் அட்டாக் ஒரு பாரதூரமான ஹை ரிஸ்க் என்று சொல்றது. அது முடிவு நாடியில லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்டரியில் ஏற்பட்டிருக்கிறது. அது எஸ்டி எலிவேஷன் எம்ஐ. ஒரு 3 வகையான ஹார்ட் அட்டாக் ஏற்படலாம். இதை சொல்றது எஸ்டி எலிவேஷன் எம்ஐ. அவருக்கு கம்ப்ளீட்லி அந்த ஆர்டரி பிளாக் ஆயிட்டுது. 2-3 hours ஆயிட்டுது. ஹார்ட் மசில் நல்லா டேமேஜ் ஆயிட்டுது. அவர் ஹார்ட் ஃபங்க்ஷன் 30 விதத்துல ஃபங்க்ஷன் பண்றது என்றால் அவரால் சில படிகளை கூட ஏற முடியாமல் இருக்கும். அதனால அவருக்கு ஸ்டென்ட் போட்டு மருந்துகளை கொடுத்து பல கிழமை அல்ல சில மாதங்களில் அவர் நோமலுக்கு வந்தால் அவர் மாடிப்படி ஏறலாம். இதை நாங்கள் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாக்களுக்கு 2 அல்லது 3 கிழமையில கூப்பிட்டு ட்ரெட்மில் எக்ஸசைஸ் ஒன்று செய்து பார்ப்போம். அவருடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குது, எவ்வளவுக்கு அவர் எக்ஸசைஸ் செய்ய எவ்வளவு பண்ணலாம்னு, எவ்வளவு அவரு வாகனம் ஓடலாமா அல்லது ட்ரக் ஓடலாமான்னு எல்லாம் வேல்யூவேட் பண்ற அந்த 3-4 கிழமையில அதை டிசைட் பண்ணுவோம். பட் அது இண்டிவிஜுவலைஸ் டிசிஷன். அவருக்கு அது நாங்கள் அவர் இண்டிவிஜுவல் பேஷண்டோட கதைச்சு நாங்கள் சொல்லுவோம். 2வது கேள்வி ஒரு நல்ல கேள்வி. என்ன லெவல் கொலஸ்ட்ரால் நார்மல் என்று கேட்குறீங்க. கொலஸ்ட்ரால் ஒரு நார்மல் பதார்த்தம் பிளட்ல. சில பேருக்கு அதில் ஒரு பிரச்சனை பெறுவதில்லை, பல பேருக்கு அதில் பிரச்சனை வருகிறது. ஒரு கொலஸ்ட்ராலின் அளவை நாங்கள் மெஷர் பண்றது மில்லிமோல்ஸ் பெர் லிட்டர்ல. நாங்கள் கன்பரான்ற ஒரு பெரிய கேபிட்டல் சிட்டியிலே 6000 பேர்ல படிச்சோம். இவ்வளவுக்கு என்ன நார்மல் கொலஸ்ட்ரால் ஆஸ்திரேலியாவில இருந்து 2 வருஷத்துக்கு முதல் 5.4 மில்லிமோல்ஸ் பெர் லிட்டர் தான் டோட்டல் கொலஸ்ட்ரால். எல்லா கொலஸ்ட்ராலையும் நாங்கள் ஆட் பண்ணி பார்த்தோம்னா 5.6 மில்லிமோல்ஸ் நார்மல் என்று நாங்கள் கண்டுபிடிச்சோம். இது ரெண்டுமே எல்லாரையும் கூப்பிட்டு செய்த கொலஸ்ட்ரால் அளவு. எல்டிஎல் என்று சொல்ற பேட் கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு எங்களோட நார்மல் பாப்புலேஷன் பார்த்தோம்னா 3.4 மில்லிமோல் பெர் லிட்டர். ஸோ இதை பார்த்து நாங்கள் ஜென்ரல் அவங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்றோம். நல்ல கொலஸ்ட்ரால் சொன்னீங்க, கூடா கொலஸ்ட்ரால் சொன்னீங்க. எல்டிஎல் என்பது லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். அதைத்தான் நாங்கள் கூடாத கொலஸ்ட்ரால் சொல்றது. அதுதான் அந்த எல்லா கொலஸ்ட்ராலையும் எங்களுக்கு படிவு ஏற்படுத்தி பிரச்சனையை கொடுக்குறது. அப்ப எல்டிஎல் தான் நாங்கள் குறைக்க யோசிக்கிறது. ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் அல்லது ஒரு ஹை ரிஸ்க் ஆட்களுக்கு. ஹெச்டிஎல் ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால். அது ஹார்ட் அட்டாக் வர அளவு குறைக்கிறது. அது நல்ல கொலஸ்ட்ரால் லேபிள் பண்ணப்பட்டிருக்கிறது. இதுல எல்டிஎல் கொலஸ்ட்ரால் எவ்வளவுக்கு நார்மலா இருக்கணும், அதுல எவ்வளவுக்கு கூட இருந்த ஹார்ட் அட்டாக் வருமென்ற ஒரு லெவல் இப்ப இல்லை. அந்த கன்செப்ட் எல்லாம் மாறிட்டுது. எல்டிஎல் லெவல் 1.8 இருக்காங்களா ஹார்ட் அட்டாக் வரலாம். ஒரு எல்டிஎல் லெவல் 4 இருக்கிறவருக்கு ஹார்ட் அட்டாக் வராமலும் இருக்கலாம். என்ன நடக்குது உண்மையா இருந்தா, இந்த எல்டிஎல் பதார்த்தங்களில் சில மொலிகுலர் லெவல்ல மாற்றங்கள் இருக்குது. சில ஸ்மால் பார்ட்டிகிள்ஸா மாறுது எல்டிஎல் லெவல். அது ஆத்ரோஜெனிக் என்று சொல்றோம். ஈவன் தோ அது 1.8 ஒரு இந்தியன்ல இருந்தாலும் அது படிவு ஏற்படுத்தி பைபாஸுக்கு ஹார்ட் அட்டாக் பிறகு பைபாஸ் தேவைப்படுது அவருக்கு. ஸோ இதான் ஒரு கொலஸ்ட்ரால் லெவலை வச்சு இப்ப நாங்கள் ஒன்று சொல்றது இல்லையா. அதான் நாங்கள் அடுத்த லெவல் ஆஃப் டிஸ்கஷன். நாங்கள் அந்த கொலஸ்ட்ரால் பார்த்து விரந்து இருக்கா ஹார்ட்ல இப்ப பாக்குறதுக்கான வசதிகள் இருக்கு. சிடி கால்சியம் ஸ்கோர் ஒரு நியூ சிடி ஸ்கேன் ஒன்று செய்து எவ்வளவுக்கு அதுல கால்சியம் படைஞ்சிருக்கு, எவ்வளவு கொலஸ்ட்ரால் படிஞ்சிருக்கு,
அப்ப இவற்ற கொலஸ்ட்ரால் நார்மலா இருந்தாலும் 1.8 மில்லிமோல்ஸா இருக்குது, வெரி லோ. ஆனால் அதால படிவுகள் ஏற்பட்டிருக்கு. அப்ப அதை நாங்கள் மருந்தை கொடுத்து அதை இன்னும் குறைக்கிறதுக்கான வழியை செய்யணும். ஸோ நார்மல் கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளவு, இந்த எல்டிஎல் லெவல் நார்மலா எவ்வளவு இருக்கு, அந்த கன்செப்ட் வந்து இப்ப சேஞ்ச் பண்ணிட்டு அது இப்ப இண்டிவிஜுவலைஸ். இப்ப நான் உங்களை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு எல்டிஎல் இருக்கு, உங்களோட சிடி கால்சியம் ஸ்கோர் எவ்வளவு, உங்களுக்கு வேற ஏதாவது படிவுகள் இருக்கா, உதாரணமாக தலைக்கு செல்லும் குருதி குழாய் கரோடிட் ஆர்டரியில் படிவு இருக்கா, அல்லது காலுக்கு செய்யற குழாயில் ஏதாவது படிவு இருக்கான்னு பாக்குறதுக்கான வசதிகள் வந்துட்டு லிப்பிட் ஸ்கேன் செய்ய முடியும். எவ்வளவு லிப்பிட் உங்களை உடல்ல படிஞ்சிருக்கான்னு இப்ப எங்களுக்கு சொல்ல முடியும். அது இப்ப ரிசர்ச் லெவல்ல இருக்கு, அதை முன்னேறி கொண்டு வருது. அப்ப எல்டிஎல் லெவல் ஒரு ஆளுக்கு பேட் கொலஸ்ட்ரால் 4 இருக்குது, அதை ட்ரீட் பண்ணணுமாண்டா இப்ப அது கூட இண்டிவிஜுவலைஸ் உங்களோட ப்ரொஃபைல் இருக்க, உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கா, ஸ்மோக்கரா, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா, உங்களுக்கு கால்சியம் ஸ்கோர் எவ்வளவு, எல்லாத்தையும் வச்சுதான் நாங்கள் இப்ப டிசைட் பண்றோம். ஓகே. அதாவது கொலஸ்ட்ரால் அளவுகள்ல விட கொலஸ்ட்ராலோட மற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதான்றதுதான் அதுல முக்கியம். எல்டிஎல் பேட் கொலஸ் கூட கூட ரிஸ்க் கூட, குறைய குறைய ரிஸ்க் குறைவு. இதுதான் இவ்வளவுன்னு சொல்றதுக்கு இல்லை. அது பாப்புலேஷனுக்கு வேறுபடும். இதுக்கு ஸ்டாண்டர்ட் இல்ல. மில்லிமோல்லேண்டா டோட்டல் எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ரால் 2க்குள்ள இருந்தா நல்லது. மில்லிகிராம் நான் நினைக்கிறேன் 120 மில்லிகிராமுக்குள்ளுக்குள்ள இருக்கிறது நல்லது. அதே மாதிரி டோட்டல் கொலஸ்ட்ரால் 5க்குள்ளுக்குள்ள வச்சிருக்கிறது மில்லிமோல் 180 மில்லிகிராம்ல வச்சிருக்கிற நல்லது. ஆனா அது தனியா இல்ல காரணம். அது தனியா உங்களுக்கு வேற பிரச்சனைகள் இல்லாம அது கொஞ்சம் கூடி இருந்தா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது மற்றதும் பார்க்கணும். உண்டால அதுக்கு ஒரு பெருமானம் வரையலக்கணம் இல்லை என்றதான் குதாசன் சொன்னார்.